இவர்தான் அந்த இன்ஸ்பெக்டரா? பாத்தீங்களா லட்டு சிங் சார், பிரச்சனை எஸ்கேக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இப்ப வேணா அவங்க இங்க இருந்து ஓடி இருக்கலாம், ஆனா கண்டிப்பா திரும்ப வருவாங்க. ஃபுல் செக்யூரிட்டி டீமையும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஓகே? அந்த கடத்தல்காரன் எந்த நேரம் பார்த்து தான் எஸ்கேவை கடத்துறதுக்கு பிளான் போட்டு வைக்கணுமா? கூடாது. அதுலயும் ஒரு நல்லது இருக்கு. உங்க ரொம்ப நாள் ஆசையான அவர் பக்கத்துல இருக்கிறதும் நடக்கும், அவருக்கு டைட் செக்யூரிட்டி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நான் போய் ப்ரொடியூசர் சார் கிட்ட பேசுறேன். வாங்க. சிவா, எஸ்கே உள்ளதா இருக்காரு. சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எஸ்கே சார் என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக கொஞ்சம் பேர் நோட்டம் விடுறதுக்கு வந்திருந்தாங்க. நல்ல வேளை லட்டு சிங் சார் பார்த்ததால அவங்க இங்க இருந்து ஓடிட்டாங்க. ஆனா அவங்க நிச்சயமா திரும்பி வருவாங்க. ஓ நோ, அப்போ என்னோட ஃபிலிம் நிலைமை என்ன ஆகுறது? லட்டு சிங் சாரை எஸ்கே சாருக்கு பர்சனல் செக்யூரிட்டியா நீங்க இருக்க விடுங்க. யாரும் அவர்கிட்ட நெருங்க முடியாது. ஓகே லட்டு சிங் சார், நீங்க தான் எஸ்கேக்கு பர்சனல் பாடி கார்டு. நிஜமாவா? ஹலோ எஸ்கே சார், நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். ஓ நிஜமாவா? நைஸ் டு மீட் யூ. நீங்க எனக்கு கை கொடுத்தீங்களா? லட்டு சிங் சார், எந்திரிங்க எந்திரிங்க லட்டு சிங் சார். எஸ்கே சார், என்னால இதை இன்னமும் நம்ப கூட முடியல. நான் உங்க கூட கை குலுக்கிட்டேன். என்ன வெளியில வெடிக்கிற சத்தம் கேக்குது? சிவா, உடனே போய் என்னன்னு பாரு. எஸ்கே சார், நீங்க இந்த இடத்தை விட்டு நகர கூடாது. ஹலோ எஸ்கே, நான் சன்னாட்டா கிட்னாப்பர். நைஸ் மீட்டிங் யூ. வண்டி எடுங்கடா. எஸ்கே, இந்த வேன் எங்க போகுது? ப்ரொடியூசர் சார், அங்க பாருங்க, உங்க ஹீரோவா அவங்க கடத்திட்டு போறாங்க. இல்ல, என் பணம் எல்லாம் போச்சு. ஆஹா, கேரவன் எவ்வளவு அழகா இருக்கு. நீங்கெல்லாம் ஹீரோ இல்ல, பல கோடிகள் சம்பாதிக்கிறீங்க. வெளியே வரணும்னா இந்த மாதிரி வண்டி வேற. அப்படி இருக்கும்போது நான் கேட்ட படத்தை நீங்க ஈஸியா கொடுத்திருக்கலாமே. என்கிட்ட இருந்து உனக்கு ₹1 கூட கிடைக்காதுடா. நீ கொடுக்க வேண்டியதே இல்ல, அதுக்கு பதிலா உன்னோட ப்ரொடியூசர் எனக்கு கொடுப்பாரு. ஏன்னா இந்த படத்துக்கு அவர் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஹீரோ இந்த படத்துக்கு இல்லன்னா இந்த படமும் வேஸ்ட் ஆயிடும் தானே. பாஸ், அந்த இன்ஸ்பெக்டர் அப்புறம் அந்த சின்ன பையன் சிவா நம்ம பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு இந்த சன்னாட்டானா யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபயர் பண்ணுங்க. இன்னைக்கு புல்லா இப்படிதான் மரமரமா நான் தொங்கிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு.
நானும் வெறும் பேருக்கு மட்டும்தான் ஹீரோ, ஆனா உண்மையான ஹீரோ இந்த பையன் மட்டும்தான். தான் பண்ணது தப்புன்னு அந்த பையனை இப்ப யோசிக்க வைக்கிற போன் கிரஷர். ஓ நான் போன் கிரஷர். என்னை எதிர்த்து நிக்கிறவ எலும்பெல்லாம் நான் நசுக்கி போட்டுருவேன். நீ யாருன்னு சொல்லு. சிவா, என்னோட பேரு சிவா. வாவ், என்னால நம்பவே முடியல. இந்த பஞ்சை நான் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அடுத்த படத்துல யூஸ் பண்ணுவேன். போன் கிரஷர் இப்படி புடிச்சானா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அந்த பையனோட எல்லா போன்ஸையும் அவன் உடைச்சிடுவான். இப்போ சிவாவை யாரும் காப்பாற்ற முடியாது. May I come in? வேண்டான்னு சொன்னா வராம அப்படியே இறங்கி போயிடுவியா நீ? எஸ்கே சார், இப்போ நீங்க சேஃப் தான். அப்புறம் சனாட்டா சார், நீங்க இப்போ என் கூட சண்டை போடுறீங்களா இல்ல சரண்டர் ஆகுறீங்களா? நீ போட்ட சண்டை எல்லாத்தையும் நான் உள்ள இருந்து பார்த்துதான் இருந்தேன். உன்கிட்ட மோதுறது என்னால முடியாது. நாம பேசாம சமாதானம் ஆயிடுவோம். என்ன மன்னிச்சிருப்பா. எனக்கு சண்டை அந்த அளவுக்கு வராது. நான் கிட்னாப் பண்ணுவேன், காசை பார்ப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். லட்டு சிங் சார், நான் தான் இவனை அடிச்சு படுக்க வச்சது. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள போய் நான் மத்தவங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ ஆதி. நீ இல்லைன்னா என்ன இருக்குன்னு யோசிக்க முடியல. எஸ்கே, உங்களுக்கு ஒன்றும் இல்லையில? தேங்க்ஸ் டு சிவா, எனக்கு எதுவும் ஆகல. சிவா இன்னைக்கு ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வச்சுட்டான். ஹீரோனா என்ன பண்ணணுங்கிறது. நீங்க உங்க அடுத்த படத்துல சிவாவையே ஹீரோவா போடலாம். உங்க ஃபிலிம் சூப்பர் ஹிட் ஆகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சூப்பர் ஹிட். ப்ரொடியூசர் சார், நான் தான் சொன்னல என்னோட செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணி வச்சிருக்கேன்னு. ஹை, பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லாரையும் நாங்க புடிச்சிட்டோம். இவன் தான் அந்த சன்னாட்டா கிட்னாப்பர். நான் இவனை இப்ப புடிச்சு ஜெயில போட போறேன். அதுக்கப்புறம் அவங்க கம்பி கம்பி என்ன போறான். எஸ்கே சார், இனிமேலாவது நான் உங்க ஷூட்டிங்க நிம்மதியா பார்க்கலாமா? ஹை, எங்க பாருங்க லட்டு சிங் சார், எத்தனை நாள் இந்த ஊர்ல ஷூட்டிங் போகுதோ சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என் கூட எப்பவும் இருக்கலாம். நமக்கு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம், விளையாடலாம், ஷூட்டிங்ல கூட நடிக்கலாம். என்ன அவுட்